பரந்தூருக்கு போனாய், அந்த பரந்தூரை நிறுத்தி விட வேண்டும் என்கின்ற ஆவேசத்தை உண்டாக்க முடியவில்லையே உன்னால் மக்களிடம். போனாய், நான் உங்களுக்காக ஐ வில் பி வித் யூ என்று சொல்லிவிட்டு வந்தால் போதுமா? இப்பொழுது மார்ச் மாதம் பணம் கொடுக்க போகிறான் நிலங்களுக்கு. பண தேவை உள்ளவன் வாங்கி விடுவான் ஒரு 10 பேர். அது அந்த எதிர்ப்பு முனையை ஒழிப்பதற்கு. கொஞ்சம் பேர் வாங்க மாட்டான், அவன் அழிவான். அந்த நிலையை அரசாங்கம் ஏற்படுத்தும். இப்பொழுது எதிர்நிலையில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக தாங்கி பிடித்து அந்த அரசினுடைய முனையை உடைக்க வேண்டும். டங்ஸ்டனில் உடைக்கப்பட்டது போல, சேலம் 8 வழி பாதையை நிறுத்தி விட்டது போல, இந்த பரந்தூர் விண்ணூர்தி நிலைய திட்டத்தை நிறுத்துவதற்கு விஜய் வந்து, நான் முன்னிலையில் இருக்கிறேன், மக்கள் என்னோடு சேர்ந்து வாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் ஒரு போராட்டம் நடத்துவோம், போக வேண்டும், உங்களுடைய நிலங்கள் இதை விட மரியாதைக்குரியவை, அவன் தருகிற எந்த பணத்திற்கும் உன்னால் நிலமும் வீடும் வாங்க முடியாது, வாங்கிய நிலத்தில் இதுபோல் ஏரிகளை அமைத்து அதை நஞ்ச நிலமாக முடியாது. நீ நஞ்ச நிலத்தை கொடுத்து விட்டு, ஏரி பாசனம் உள்ள நஞ்ச நிலத்தை கொடுத்து விட்டு புஞ்ச நிலத்தை வாங்கி நீ உங்களுடைய வீடு அதற்குரிய மரியாதையை நீ கட்டியிருக்கிற வீடு எதுவாக இருந்தாலும் பழமையாக வந்தது, புதிய வீடு கட்டுவதற்கு என்ன ஆகும்? எந்த பணம் கொடுத்தாலும் உனக்கு சரியாக வராது. இவன் எங்கேயாவது தரிசு நிலத்தில் போய் விமான நிலையம் வைத்து கொள்ளட்டும். 5000 ஏக்கர் கவர்மெண்ட்டுக்கு இடம் உள்ள இடமெல்லாம் இருக்கிறது, அங்கே போய் நீ வைத்துக்கொள் என்று சொல்லி அந்த மக்களை தூண்டி தான் தலைமை தாங்கி அவர்களுக்கு உணர்வூட்டி தளர விடாமல் அவர்களை பாதுகாத்து அந்த காரியத்தில் வெற்றி பெற்றால் நீ ஒரு இன்பார்ன் ஃபைட்டர். ஒரு நாள் பேசினாய் வந்தாய், அவ்வளோதான், முடிந்து விட்டது. சுற்றி இருக்கின்ற நிலங்களெல்லாம் அவர்களுடைய சொந்த தேவைகளுக்காக இந்த திட்டத்தை கைவிட மாட்டார்கள் என்று நீ பேசியது சரி. சுற்றி இருக்கிற திட்டமெல்லாம் சபரீசன் கையில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சபரீசனோ மந்திரிகளோ எவனோ ஒருவன் கையில் இருக்கிறது எல்லா நிலங்களும். பன்னாட்டு விமான நிலையம் வந்தால் தான் அவர்களுடைய விலை ஏறும். அதை இவர்கள் விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் வாங்கின விலைக்கு 10 ரூபாய் குறைத்து தான் விற்க வேண்டுமே தவிர விற்க முடியாது. அவருடைய சொந்த நலன் இதில் பெண்ணி இருக்கிறது என்பதை லேசுபாசாக சொன்ன நீ தைரியமாக சொல்லி முன்னின்று சொல்லி மக்களை திரட்டி அந்த திட்டத்தை தவிர்த்து விட்டால் நீ ஒரு பார்ன் ஃபைட்டர். அது இல்லையே.